பேச்சு பலன். கும்பராசி அன்பர்களே, 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அதிகாலை 2:30 மணிக்கு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி அடைந்து மிதுனத்தில் இருந்து பார்வையாலும் இருக்கும் இடத்தினாலும் மேசம் தொடக்கம் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை வழங்குகின்றார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கும்பராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். குரு பெயர்ச்சி 2025 போது உங்கள் ராசியில் 5வது வீட்டில் நுழைவார். அதாவது குரு பகவான் உங்களுக்கு 5வது வீட்டில் அமரப்போகின்றார். கும்பத்தில் 5வது இடமாக அமர்வர். இந்த பேச்சு உங்களுக்கு நிதி ஆதாயங்களுக்கான வலுவான வாய்ப்புகளை வழங்கும். திட்டங்களில் வெற்றி உண்டாகும் மற்றும் விரும்பிய ஆசைகள் நிறைவேறும். உங்கள் வருமானம் அபரிவிதமாக உயரும். கும்பராசி அன்பர்களே, வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவான் உங்களின் 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் முதல் வீட்டை பார்த்து உங்கள் நல்ல மதிப்புகளை அதிகரிக்கும். உங்கள் குழந்தையும் பயன்பட்டவராக மாறும். கல்வியில் சிறந்த வெற்றியை பெறுவீர்கள். உயர்கல்வியிலும் உங்கள் வெற்றி அதிகரிக்கும். கும்பராசி என்பவர்களே, பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவீர்கள். பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள். பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவீர்கள். இக்காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை ஏற்படும். உங்கள் உடல்நல பிரச்சனைகள் குறையும். முடிவெடுக்கும் திறன் வலுவாக இருக்கும். அக்டோபர் மாதம் குரு 6வது வீட்டிற்கு நுழையும் போது உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்கும். அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு 5ஆம் வீட்டில் வக்ர நிலை நுழையும் போது நீங்கள் காதல் உறவுகளில் உள்ள சிக்கல்கள் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற நிதி சவால்கள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும். டிசம்பரில் இருந்து குற்றுப்பெயர்ச்சி அடையும் வரைக்கும் ஏற்றிறக்கமான பலன்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆகவே உங்களுக்கான சந்திப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் வேலையில் ஏற்றிறக்கங்கள் இருக்கலாம். கும்பராசிக்காரர்கள் பற்றி தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணாக்கள் வாசிராஜ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஜாபுக்குள்ள இருக்கு. தெரியாதவர்களுக்கு சொல்றேன், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல்ல லைக்னை கிளிக் பண்ணாமல் நான் போட்ட துடிக்கலை நீங்கள் பார்த்து பயன்படலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், தொடர்ந்து பாருங்கள். கமெண்ட் மூலம் ஒட்டு கேள்வி, தெளிவான கேள்வி, இலவசமாக ஜாதகம் கைரேகை சம்பந்தமா வரிகாரம் சம்பந்தம் எழுதி கேட்கலாம். அதாவது இது வசிராஜ் அஸ்ட்ராலஜி சேனல் என்றபடியே இதுல ஜாதகம் பரிகாரம் கேட்கலாம். கைரேகை மற்றும் கேட்பதற்கு வசிராஜி கைரேகை என்ற மற்ற சேனல்ல கேட்கலாம். அதுல நட்சத்திரங்களுக்கான புத்தாண்டு பலன் மற்றும் சனி பேச்சு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன். இதுல சனி பேச்சு பலன் 6 ராசியாத்தான் போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம புத்தாண்டு பலன் என்று ராசிகளின் புத்தாண்டு பலன் இதுல போட்டுக்கிறேன். 2025ஆம் ஆண்டு சனி பேச்சு பலன் போட்டுக்கிறேன். ராசிகளின் வாழ்க்கை ரகசியம், நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம், லக்கினத்தின் வாழ்க்கை ரகசியம், அது மட்டும் இல்ல நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்துல பிறப்பிலிருந்து இறப்பு கிடையிலான திசை யோக திசையாக இருந்து விட்டால் உங்களுக்கு எந்த பேச்சையும் ஒன்றும் செய்யாது. அப்ப இப்ப நடக்கிற திசை யோகமா பிரச்சனையா என்பதை அறிந்து கொண்டு அந்த திசைக்கான கிரகத்துக்கு பிரச்சனை என்றால் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அப்ப நல்ல ஜாதகத்தில் இருக்கிற திசையை பொறுத்து தான் உங்கள் பலன் மாறுபடும். திசை இருக்கும் கிரகம் அதன் வீட்டதிபதியை பொறுத்து பலன் மாறுபடும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் கூற வேண்டிய ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய 1-2 வரை மந்திரம் இந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லி இருக்கிறேன். ஆகவே அதையும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை முழுமையாக பார்த்தா தான் நீங்க தெரிஞ்சு நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து, வழிபட வேண்டிய கடவுள், உங்களின் குணம், தொழில், குடும்பம் போன்றவற்றை தனித்தனியாக விரிவாக சொன்ன போன்ற புறப்பிலிருந்து திசை பலன்களையும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களின் யோகம், தோஷம் போன்றனவும் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் மற்றும் லக்கினத்திலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் பலன், அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் கிரகங்களின் பலனையும் நீங்கள் அறிந்து கொள்வதுடன் கிரகமில்லாத வீட்டுக்கான பலனையும் சொல்லியிருக்கிறேன். மற்றும் வர்க்கமூலத்தை பற்றியும் நான் உங்கள் போட்டிருக்கின்றேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். வசிராஜி அஸ்ட்ராலஜியோட பிளேலிஸ்ட்ல இந்த யூடிவி சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்குது. இல்லாட்டி யூடிவிலயோ கூகுள்லயோ சர்ச் வரல வசிராஜி அஸ்ட்ராலஜின்னு அடிச்சுட்டு கமா பண்ணிட்டு இது சம்பந்தம் அறிஞ்சு கொள்ள எழுதி பார்த்தீங்கன்னா வரும். இந்த சேனல்ல பேரறிஞ்ச தடிச்சாத்தான் சேனல்ல இருக்கிறது வரும். அல்லாட்டி வசிராஜி அஸ்ட்ராலஜி இந்த யூடிவி சேனல் பிளேலிஸ்ட்ல முழுக்க கிரியேட் பண்ணுங்க. பிளேலிஸ்ட் தெரியாதாக்களுக்கு தான் அப்படி சொன்னான். சரி, நாங்கள் தொடர்ந்து
தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே 7 ரச்சனை நடந்து கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு இப்போது கடைசி 7 ரச்சனை நடக்கின்றது. அதாவது 2.5 வருடம் ஆரம்பிக்க போது கடைசி மார்ச் மாதம் 29. அது என்ன மாதிரி பலனை வழங்க போன்றதை அறிந்து கொள்ளுங்கள், நான் சொல்லி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பலனை தொடர்ந்து பார்ப்போம். குருபெயர்ச்சி பலனை 5வது வீட்டில் வக்ர நிலையில் குரு நுழையும் போது நீங்கள் காதல் உறவுகளில் உள்ள டிசம்பர் மாதத்திலிருந்து காதல் உறவுகளில் உள்ள சிக்கல்கள் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றும் நிதி சவால்கள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது அடுத்த குருபெயர்ச்சி வரைக்கும் ஏற்ற இறக்கமான பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வேலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அது மட்டும் உங்களுக்கான பரிகாரம் குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் பெருமாள் கோயிலையோ இல்லாட்டி விஷ்ணு கோயிலையோ இல்லாட்டி சிவன் கோயிலையோ சென்று செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கும் மற்றும் உங்களுக்கு திசை நன்றாக இருந்தால் சரி, திசை நன்றாக இல்லை என்றால் திசைக்கான கிரகத்துக்கான நீங்கள் பரிகாரம் செய்வது குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். அடுத்தது மீனராசி.